வடைச்சட்டி வச்சுட்டோம். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடல மாவு குருமா செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வடைச்சட்டி வச்சுட்டோம். கடல மாவு குருமா ஒன்று செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு கடுகு போட்டோம். கடுகு போட்டு பொரிஞ்சோன்னு 2-3 பூண்டு கிள்ளி போட்டுக்கணும். பூண்டு பல் எதுக்காகனா இது கடலை மாவு குருமா செய்கிறதுக்காக. இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயம், சிம்பிளான குருமா. வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். கடலை மாவு குருமாவுக்கு ஆனியன் நல்லா வதங்கிச்சு. ரெட்டிஷாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தக்காளியை போட்டுக்கிறோம். இதில் என்ன ஆகுதுன்னா இந்த தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். இது வணங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு போட்டுக்கணும். தக்காளி போட்டீங்க, உப்பு போட்டிங்கன்னா தக்காளி போட்டு குருமாவுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் இதுலேயே லைட்டாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வணங்கணும். வணங்கட்டும். தக்காளி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணங்கிட்டு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இதுதான் பச்சை வாசம் அடிக்க தக்காளியோட ஸ்மெல்ல இருக்கும். நல்லா நிறைய வதக்கி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, இது வந்து ஃப்ளேவருக்காகவே இதாக போடுறோம். அப்புறம் கொஞ்சம் பொடி ஐட்டம்லாம் போடணும். கொஞ்சம் சீரக பொடி, கொஞ்சம் பட்டை லவங்க பொடி, கொஞ்சம் சோம்பு பொடி. இதெல்லாம் நீங்கள் முழுசாக இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மிளகு பொடி. அதனால பிரச்சனை இல்லை, நீங்கள் வெறும் சிக்கன் மசாலா மட்டும் போட்டுக்கலாம். நல்லா இந்த தக்காளியை மைய இந்த பொடி ஐட்டம்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வணங்கிச்சிங்களா தெரியும் உங்களுக்கு, நல்லா கிரேவி இருக்கும். கடல மாவும் கொஞ்சம் இஞ்சியும் இந்த கடல மாவு இதில் தட்டி போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த தண்ணியை இங்கே ஊற்றுறோம். கடல மாவு கெட்டியாக ஊன்றதுனால கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம்.
பாருங்கள். நல்லா கொதிக்கணும், பச்சை வாசம் போக. அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் நல்லா கலந்துக்கிறோம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா இவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் கொதிக்கும் போது உங்களுக்கு நல்ல கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ இது லைட்டாக கொதிக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு இது தோசைக்காக இப்போ செய்கிறேன். இது கெட்டியானோன்னு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே, இப்போ அவ்வளோ உங்களோட கடலை மாவு குருமா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, நம்ம கடலை மாவு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷத்தில் ஆயிருங்க. இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க.